குட் மார்னிங் எவ்ரிபடி. வெல்கம் டு த லைவ் மார்க்கெட் அனாலிசிஸ் எல்எம்ஏ ப்ரோக்ராம். ஒவ்வொரு வாரமும் மண்டே அன்னைக்கு 12 மணிக்கு நிஃப்டி பேங்க் நிஃப்டி ரெண்டையுமே நம்ம லைவா அனலைஸ் பண்றோம். இப்போ இமீடியட்டா மார்க்கெட்டுக்குள்ள நம்ம போயிடலாம். குட் மார்னிங் எவ்ரிபடி. குட் மார்னிங் பாலா சார், வசந்தர், லட்சம் சார், குணசாமி சார். குட் மார்னிங் எவ்ரிபடி. ஸோ குயிக்கா நம்ம மார்க்கெட்டுக்குள்ள போயிடலாம். ஜியோ பொலிட்டிக்கல் சிச்சுவேஷன் டே பை டே வர்சன் ஆகிட்டே இருக்கிறது நம்ம பார்க்குறோம். அதே மாதிரி நம்மளுடைய இன்ஃபிளேஷன் நம்பரும் வந்து 19 மந்த்ஸோட ஹைல இருக்கிறதையும் பார்க்குறோம். இதனால என்ன ஆகும், வரக்கூடிய நாட்கள்ல நம்மளுடைய ஜிடிபி குரோத் இது பாதிக்குமா அப்படின்றத ஒரு கேள்விக்குறியோடு பார்க்குறோம். கீவர்ட் ரிசல்ட்ஸ் வந்துகிட்டே இருக்கு. ஸோ நாட் வெரி குட், நாட் வெரி பேட் அப்படின்ற ஒரு சுச்சுவேஷன்ல தான் இருக்கிறோம். பட் இன்னும் 1 or 2 வீக்ஸ்ல கம்ப்ளீட் பிக்சர் கிடைச்சிரும். அப்ப அதை பத்தி நம்ம டிஸ்கஸ் பண்ணலாம். ஓகே, ஸோ நம்ம குட் மார்னிங் நிஷாந்தினி மேடம், கலை சார். ஸோ இப்போ நேரடியா சார்ட்டுக்கு நம்ம போயிடலாம். அதுக்காக நான் உங்களுக்கு இப்போ நிஃப்டியோட சார்ட்டுக்கு வந்துட்டோம். என்ன நடக்குது அப்படின்றத முதல்ல ஒரு பிக் பிக்சரை குயிக்கா பார்த்துட்டு இனியோட ட்ரேடுக்காக பார்க்கலாம். பொதுவா இந்த நம்ம இப்போ நிலவரம் அப்படின்னு பார்க்கும்போது நான் தொடர்ந்து சொல்லிக்கிட்டே வந்தேன். நம்மளுடைய இந்த ஏற்றத்திற்கு பிறகு ஒரு ட்ரையாங்கிள் ஃபார்மேஷன் இருக்கிறத நம்ம பார்த்தோம். அந்த இடத்துல இந்த ட்ரையாங்கிள் சொல்லும் போது இட்ஸ் மேக்கிங் ஹையர் பாட்டம் அப்படின்றத நம்ம பார்த்தோம். அது மாதிரி டாப்ஸும் இட் வாஸ் மேக்கிங் அ லோவர் டாப்ஸ் அப்படின்றது நம்ம பார்த்தோம். இந்த டோஜி ஃபார்மேஷன் அப்போ நம்ம டிஸ்கஸ் பண்ணியிருந்தோம் இல்லையா? ஸோ இந்த டோஜி ஒன்று என்ன சொன்னது, ஒன்று மேலே பிரேக் பண்ணி மேலே போச்சு அப்படின்னா ஸ்ட்ராங்கான ஏற்றமோ, இல்லை இதை உடைச்சா ஸ்ட்ராங்கான இறக்கமா வரும்னு பார்த்தோம். ஸோ இது ஒரு டிஸ்கஷன் நம்ம பண்ணியிருந்தோம். அதே மாதிரி இன்னொரு டோஜி ஃபார்மேஷனும் இந்த இடத்துல பார்த்தோம். ரெண்டாவது டோஜி அப்படின்றது எங்க இருக்கு? ஸோ இந்த ப்ளூ கலர் கிரீன் கலர்ல நமக்கு இங்க ஒரு டோஜி ஃபார்மேஷன் பார்த்தோம். இட் broke on the lower side. பட் broke on the triangle was broken. நமக்கு வந்து இந்த முக்கோண வடிவம் கீழே உடைச்சதுனால தொடர்ந்து இறங்கு முகமா இருக்கிறத நம்ம பார்க்கிறோம். இந்த ட்ரையாங்கிளுக்கான ஒரு டார்கெட் அப்படின்னு கூட நம்ம இந்த இடத்துல நம்ம பார்த்தோம் அப்படின்னு சொல்லும்போது ஓரளவுக்கு அந்த ட்ரையாங்கிளுக்கான ஒரு டார்கெட்டை ஆல்மோஸ்ட் அச்சீவ்டு கூட நம்ம எடுத்துக்கலாம். இந்த ட்ரையாங்கிளுக்கான டார்கெட் ஆல்மோஸ்ட் அச்சீவ். இப்போ நமக்கு இந்த டார்கெட்ல 80% அச்சீவ் பண்ணா போதும் நம்ம சொல்லிட்டு இருக்கோம் இல்லையா? வகுப்புலயே அதான் நான் சொல்லி கொடுத்துட்டு இருக்கிறேன் உங்களுக்கு. சரி, இப்ப என்ன விஷயம் அப்படின்றத பார்க்கலாம். தொடர்ந்து இறங்கிட்டே வரும்போது இந்த ஹேமர் அதனுடைய லோவை டிஃபெண்ட் பண்ணுமா அப்படின்னு பார்த்தோம். 2 நாள் டிஃபெண்ட் பண்ணாங்க. இன்னைக்கு அதை வயலேட் பண்றதுக்கான ஒரு மூட்லயே இருக்கிறத நம்ம பார்ப்போம். இனிமேல் என்ன நடக்கலாம் அப்படின்றதையும் ஒரு குயிக்கா நம்ம ஒரு கிளான்ஸ் பார்த்துட்டு இன்னைக்கு ட்ரேடிங் ஆப்பர்ச்சுனிட்டி எதுவோ அதை நோக்கி நம்ம போயிடலாம். இன்னையோட ஆப்பர்ச்சுனிட்டிஸ் அப்படின்னு நம்ம பார்க்கறதுக்கு முன்னாடி ஒரு பிக் பிக்சருக்கான விஷயத்தையும் நம்ம பார்த்தோம். ஏறக்குறைய தொடர்ந்து இறங்கிட்டே இருக்குது. இதனுடைய இறக்கம் இந்த ஏற்றம் பெபனாச்சியில அப்படின்னு நம்ம பார்க்கும்போது கிட்டத்தட்ட 38.8% பிரேக் பண்ணியாச்சு. இப்போ 50% தான் அடுத்த அதனுடைய முக்கியமான ஒரு ஆதரவு நிலையா நம்ம பார்க்கணும். இந்த ஆதரவு நிலை அப்படின்றது இங்க ஒரு கேப் இருக்கிறதே நம்ம பார்க்கிறோம். ஸோ இந்த கேப்பும் முக்கியமான ஒரு சப்போர்ட் லெவலா கூட நமக்கு செயல்படலாம். ஸோ இந்த இந்த ஏரியா அப்படின்றதா இப்போதைக்கு ஒரு முக்கியமான டிஃபெண்டிங் ஏரியா. வந்து இறங்கினாலும் தற்காத்து கொள்ளக்கூடிய ஏரியா. இங்கிருந்து பவுன்ஸ் ஆகிறதுக்கான வாய்ப்பு நிறைய இருக்கு. பவுன்ஸ் ஆகக்கூடிய இடம் பார்த்தீங்கன்னா 24,134 194 அப்படின்னு நம்ம பார்க்குறோம். இடம் 24,134 24,194. ஓகே, இதான் வந்து முக்கியமான இப்போதைக்கு நமக்கு இருக்கக்கூடிய ஒரு சப்போர்ட் ஏரியா. இறங்கலாம். இது பிக் பிக்சருக்கான சப்போர்ட் ஏரியாவை எடுத்துக்கலாம். மேல அப்படின்னு அவங்க பார்க்கும்போது ஸ்ட்ராங்கான ரெசிஸ்டன்ஸ் ஃபார்ம் ஆயிருக்கிற இடம் 24,000. நம்ம 515 கூட வச்சுக்கலாம். திஸ் இஸ் த ரெசிஸ்டன்ஸ் 24,550. ஸோ இப்போதைக்கு நமக்கு இந்த 24,000 24,550 அப்படின்றத ப்ராட் ரேஞ்சா வச்சிருக்கோம். ஸோ இதுக்குள்ள நமக்கு எந்த மாதிரியான வியாபார வாய்ப்புகள் வரும் நம்ம பார்க்கலாம். நேரடியாக ஃபியூச்சர்ஸ்குள்ளே போயிடலாம். நிஃப்டி ஃபியூச்சர்ஸ். ஓகே, ஸோ கிட்டத்தட்ட ஒரு 56 60 பாயிண்ட் பிரீமியத்தில் இப்போ ட்ரேட் ஆகிட்டு இருக்கிறத நம்ம பார்க்குறோம். ஸோ இந்த இடத்துல இருந்து அது எந்த மாதிரியான டைரக்ஷன் எடுக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குன்றதை நம்ம பார்க்கணும்.
இன்னைக்கான ட்ரேடிங் வாய்ப்புகள் அப்படின்னு நம்ம பார்க்கும்போது ஏறக்குறைய அதனுடைய முக்கியமான டிஃபெண்டிங் ஏரியாவா நம்ம இங்கதான் பார்க்கிறோம். அதாவது இப்ப இருக்கிறதுல இருந்து கீழே இறங்கி வந்தா நமக்கு பை பண்றதுக்கான வாய்ப்புகள் அப்படின்றது இந்த ஏரியால இருக்கிறத நம்ம பார்க்கிறோம். 24,270 இந்த மாதிரியான இடத்துல ஓவராலா ஸ்ட்ராங்கான ரெசிஸ்டன்ஸ் ஃபார்மேஷன் அப்படின்றது இங்க நடந்தாச்சு. நம்மளை பொறுத்த வரைக்கும் இன்ட்ராடே பாயிண்ட் ஆஃப் வியூல இந்த ரெண்டு இடமும் முக்கியமான இடமா இருக்கு. 24,270 மேல 24,450 கிட்டத்தட்ட ஒரு 190 பாயிண்ட்டுக்கான கேப் இது. ஆனா பெரிய கேப், அதுக்குள்ளவே நிறைய நமக்கு இடர்பாடுகள் இருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கிறத நம்ம பார்க்கணும். இப்போதைக்கு அதனுடைய இமீடியட் ரெசிஸ்டன்ஸா இது ஃபார்ம் ஆயிடுச்சு. 24,357 அப்படின்ற ஏரியா ஃபார்ம் ஆயிடுச்சு. அதனால நம்ம என்ன பண்ணலாம், இந்த ஏரியாவை இப்போதைக்கு ஒரு ஸ்ட்ராங்கான ரெசிஸ்டன்ஸா எடுத்துக்கணும். இதை வந்து நம்ம ஒரு செல் ஏரியாவை எடுக்கிறோம். பிரைஸ் கம்ஸ் டு 24,353. அது வந்து நம்ம ஒரு செல் ஏரியாவா நம்ம எடுத்துக்கலாம். ஒரு 40 பாயிண்ட் ஸ்டாப் லாஸ் போட்டுக்கலாம் இப்போதைக்கு. டார்கெட் பொறுத்த வரைக்கும் 1.5 டைம்ஸ் 1.5x 1:1 கிடைச்சா கூட எடுத்துக்கலாம். இன்னைக்கு பொறுத்த வரைக்கும் அதனுடைய ஏன்னா இங்க சப்போர்ட் இருக்கு, அங்க ரெசிஸ்டன்ஸ் இருக்கு. இறங்கி வந்ததுன்னா இந்த இடத்துல நம்ம க்ளோஸ் பண்ணிக்கிறது கூட நம்ம யோசனை பண்ணோம். 322ல 270 வந்தது அப்படின்னு சொன்னா நம்ம க்ளோஸ் பண்ணோம். அதுவும் நல்ல பாயிண்ட் தான் இல்லையா? 1.5 டைம்ஸ் கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு. ஓகே, இப்போதைக்கு இந்த லெவல்ல கரண்ட் லெவல்லையே ஒரு செல்லிங் ப்ரெஷர் இருக்கிறத நம்ம பாக்குறோம். நான் இங்கேயே கூட செல் பண்ணி பார்க்கட்டுமா? 24,000 நம்ம 323 டு செல் அப்படின்னா கூட நம்ம யோசிக்கலாம். இப்போதைக்கு அங்கே செல் பண்றதுக்கு பதிலாக இன்னும் ஒரு 5 பாயிண்ட் மேல வரட்டும். 5-6 பாயிண்ட் 24,313 கூட வச்சுக்கலாம். ஸ்டாப் லாஸ் நம்ம மேல 30னா 40 50 3 பாயிண்ட்டுக்கு அங்கேயும் செல்லு தான். ஓகேவா? அங்கேயும் செல்லு தான் 23 பாயிண்ட்டுக்கு மேல. ஸோ அதனால இங்கேயும் 40 பாயிண்ட் வைக்கிறேன். ஏன்னா அந்த செல்லும் இந்த செல்லும் நமக்கு எல்லாமே என்ன பண்ணோம், ஒரு தடுத்து நிறுத்தி நமக்கு இந்த பை ஏரியா நோக்கி வந்ததுன்னா நம்ம அதை ஒரு எக்ஸிட் பாயிண்டா யோசிக்கலாம். இப்போதைக்கு இங்கேயும் செல்லு இங்கேயும் செல்லு. பை எங்க போடுறோம்? 24,270 ஏரியால நம்ம பையை பத்தி யோசிக்கலாம். இது வந்து ப்ராஃபிட் புக்கிங் ஷார்ட்டை கவர் பண்ற இடமா கூட நம்ம எடுத்துக்கலாம். ஷார்ட் கவரிங் ஏரியா 24,270. ஷார்ட் கவரிங் ஏரியாவும் எடுத்துக்கலாம். அதே சமயம் என்னவாவும் யோசிக்கலாம், பை பண்றதை பத்தி யோசிக்கலாம். இந்த ஏரியால வரும்போது பை ஸ்டாப் லாஸ் அதே நான் 40 போடுறோம். அப்புறம் 35 30 குறைச்சிக்கலாம் உடனே மூவ் பண்ண ஆரம்பிச்சதுக்கு அப்புறம். ஸோ இந்த இடம் நமக்கு ஒரு பை ஏரியாவை இப்போதைக்கு மாறலாம். இன்னைக்கு பொறுத்த வரைக்கும் இதான் ரேஞ்சா தோணுது. ஒருவேளை இங்க பிளாஸ்ட் பண்ணிட்டாங்கன்னா, அதாவது 24,000 இந்த 80 ஏரியாவை தாண்டிச்சுன்னா, இது நம்ம இங்க வந்து நம்ம 40 பாயிண்ட்ஸ் கூட தேவையில்லை. I'll bring 30 பாயிண்ட்ஸ் அப்படின்னா 24,383. அதுக்கு மேல பிளாஸ்ட் அப்படின்னு எடுத்துக்கலாம். நம்ம பிரேக் அவுட் by above 24,380 ஸ்டாப் லாஸ் 35 பாயிண்ட்ஸ் கூட வச்சுக்கலாம். வச்சுட்டு இந்த பிளாஸ்ட் என்ன செய்யணும், உடனே கவர் பண்ணிக்கணும். ஏன்னா அனதர் ஸ்ட்ராங் செல்லிங் ஏரியா நோக்கி அது நகரும் போது இந்த இடத்துல செல்லிங் ப்ரெஷர் வந்துடும். ஸோ 380 வரும்போது 440 ஏரியால புக் பண்ணிக்கிறோம். இது வந்து லாங் வைண்டிங் ஏரியா அப்படி கூட எடுத்துக்கலாம். இது வந்து ப்ராஃபிட் புக்கிங் ஏரியா 24,440. நீங்க என்ன பண்ணலாம், we can initiate short also, செல் பண்ணலாம். செல் with stop loss 35 பாயிண்ட்ஸ் வச்சுக்கலாம். இந்த இடம் வரும்போது செல்லிங் ஏரியாவாகவும் நம்ம பார்க்கலாம். ஏறக்குறைய நமக்கு இந்த பிரேக் அவுட் அப்படின்றது ஹை ரிஸ்க் ட்ரேடர் மட்டும்தான் எடுக்கணும்.
செல்லிங் எல்லாமே எல்லாருமே ட்ரை பண்ணி பார்க்கலாம் அப்படின்றது ஒரு வியூ. ஓகே. ஸோ இதுதான் வந்து நம்மளை பொறுத்த வரைக்கும் இன்னைக்கு நிஃப்டியில இருக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு. நம்ம நேரடியா பேங்க் நிஃப்டிக்குள்ள போயிடலாம். பேங்க் நிஃப்டியை ஃபியூச்சர்ஸ் எடுத்து ஸோ பேங்க் நிஃப்டி அப்படின்னு பார்த்தீங்கன்னா நிஃப்டியை விட கொஞ்சம் ஒரு ஸ்ட்ரென்த் இருக்கிறத நம்ம பார்க்குறோம். இறங்கும்போது இது வந்து மடமடன்னு இறங்கியாச்சு. இது கொஞ்சம் தட்டு தடுமாறி இறங்கியிருக்கு. ரிவர்சல் அப்போ இது கொஞ்சம் ஸ்ட்ரென்த் கூடுதலா இருக்கிற மாதிரி தான் தெரியுது. இப்போ பேங்க் நிஃப்டியில என்ன மாதிரியான வாய்ப்பு இருக்குன்றத பார்க்கலாம். இப்போதைக்கு அது மேலே ஏற ஆரம்பிச்சிருக்கிறத நம்ம பார்க்குறோம். ஸோ ஏறும்போது இதுதான் வந்து நமக்கு தடுக்கக்கூடிய ஏரியா. அதனால ஒரு பிரேக் அவுட் அப்படின்றத எங்க எதிர்பார்க்கலாம்? 57,480க்கு மேல இன்னொரு 30 பாயிண்ட் அது தாண்டட்டும். தாண்டி உட்காரட்டும். ஒரு 5 மினிட்ஸ் கேண்டில் உட்காரத கூட நீங்க பார்க்கலாம். இங்க பிரேக் அவுட் பை above 57,480 ஸ்டாப் லாஸ் 70 பாயிண்ட்ஸ் வைக்கிறேன் இப்போதைக்கு. அப்புறமா போக கொஞ்சம் குறைச்சிக்கலாம். இப்ப இந்த இடத்துல இதை உடைப்பாங்களா அப்படின்றதான் இப்ப முக்கியமான ஒரு விஷயம். இதை உடைச்சா பிரேக் அவுட். இது உடைக்கல அப்படின்னா என்ன? எஸ், இட் இஸ் அ செல்லிங் ஏரியா. இதை உடைக்கல அப்படின்னா செல்லிங் ஏரியாவா மாறுறதுக்கான வாய்ப்பு உண்டு. பார்க்கலாம். ஸோ நம்மளை பொறுத்த வரைக்கும் இப்போதைக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா ஓகே. ஸோ இங்க வந்து நமக்கு நெக்ஸ்ட் கேண்டிலோட பொசிஷனை பொறுத்து யோசிக்கலாம். பிரேக் அவுட் தான். தெர் இஸ் நோ டவுட் அபவுட் இட். ஸோ இந்த கேண்டில் சக்சஸ்ஃபுல்லா இதை உடச்சு மேல உட்காந்துச்சு அப்படின்னா ஒரு ரீட்ரேஸ்மெண்ட்லயும் வாங்கலாம். நம்ம பிரேக் அவுட் பை போட்டோம் ஏற்கனவே. ஸோ நம்ம இங்க பிரேக் அவுட் பையர் தான் இருக்கும். இல்லை ஒருவேளை இந்த இடத்துல ரிவர்ஸ் ஆச்சுன்னா செல்லிங்கான வாய்ப்பு கிடைக்குமா அப்படின்றதுக்காக கொஞ்சம் யோசனை பண்றோம். ஏன்னா இது நல்ல செல்லிங் ஏரியா தான். அதனால இந்த இடத்த இப்போ ஃபைட் பண்ணிட்டு இருக்கிறாங்க. 57,455. ஓகே. 480ல நம்ம பையர். 455 இப்ப ஸ்ட்ரகிளிங் ஏரியாவா இருக்கிறத நம்ம பார்க்கிறோம். இது முழுக்க செல் ஏரியா 57 450ல இருந்து 480 வரைக்கும் செல் ஏரியா. இல்ல சார் நான் செல் பண்ணி பார்க்கட்டுமா அப்படின்னு நீங்க யோசிச்சீங்க அப்படின்னா இங்க ஒரு ஸ்டாப் லாஸ் ஒன்று போட்டு ஸ்டாப் லாஸ்னா என்ன? இந்த 57,480 தான். 485 போடுறோம். இல்லைன்னா 90 கூட போடுவோமே. ஓகே. இது ஃபுல்லா செல் ஏரியா தான். ஓகே. ஸோ 90 ஸ்டாப் லாஸ் அப்படின்னா ஒரு 40 பாயிண்ட் சின்ன ஸ்டாப் லாஸ். ஏன்னா அதுக்கப்புறம் நம்ம பையரா மாறும். ஸோ அந்த சினாரியோ ஒண்ணு. கீழே வந்து ஒரு டிஃபெண்ட் பண்றாங்க. இதெல்லாம் பையிங் ஏரியா. நம்ம ஏற்கனவே பார்த்தோம். நிப்டில வந்து ஒரு பை ஏரியா பார்த்த மாதிரி இங்கேயும் வந்து ஒரு பைக்கான ஒரு ஏரியா இங்க டிஃபெண்டிங் ஏரியா ஸ்ட்ராங்கா இருக்கு. ஸோ இந்த செல் வந்து ஹை ரிஸ்க் ட்ரேடர்ஸ்க்குன்னு வச்சுக்கோங்க. ரைட்டா? ஏன்னா இதை தாண்டின உடனே சரசரன்னு ஏறிடுறதுக்கான ஒரு வாய்ப்பையே நம்ம யோசிக்கிறோம். ஸோ பைக்கு கீழே 57,336 அது வந்து ஒரு நல்ல பை ஏரியாவை கூட வச்சுக்கலாம். பை 57,336 and with the stop loss 57,76 60 பாயிண்ட். ஓகே. டு பி ஆன் த சேஃப் சைட் 66 போடுறோம். நம்ம அதே மாதிரி டார்கெட்டும் இந்த இடத்துல 36,452. ஓகே. ஸோ அப்படியே நம்ம பார்த்தோம்னா இந்த இடத்துல நல்ல டார்கெட் தான் இருக்கு. 340 400 100 பாயிண்ட் கிட்ட டார்கெட் இருக்கு. ஓகே. ஸோ இங்க
நமக்கு 2x கூட கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கிறதா நம்ம பார்க்கிறோம். 2x டார்கெட். ஸோ அதே மாதிரி இதுல நம்ம ஆப்ஷன்ஸும் நீங்க எடுத்துக்கலாம். பிரேக் அவுட் ஆகும்போது எல்லாமே நெக்ஸ்ட் வீக் எடுக்கிறது நல்லது. பிரேக் அவுட் ஆகும்போது நம்ம இதுல 60 பாயிண்ட் கிட்டத்தட்ட பிரீமியத்துல இருக்கு இல்லையா? அதனால 24,300 கால் கூட யோசிக்கலாம். அது பிரேக் அவுட் ஆகும்போது we can take by 24,300 C. Stop loss 20 points. பிரேக் பண்ணும்போது எடுக்கலாம். நான் புட் எடுக்கிறேன் அப்படின்னு சொன்னாலும் அதே எடுத்துக்கலாம். இப்போதைக்கு 24,300 புட்டு கூட இப்ப இந்த இடத்துல செல் பண்ற இடமும் 24,300 தான். இங்க வரும்போது நமக்கு 24,200 கால் பை பண்றதா இருந்தா இந்த இடத்துல எல்லாமே நெக்ஸ்ட் வீக் 24,200 C ஸ்டாப் லாஸ் எல்லாமே நெக்ஸ்ட் வீக் எக்ஸ்பைரி. இப்போதைக்கு நமக்கு இதான் வாய்ப்பா எடுக்கிறோம். ரெண்டுமே நான் ஒரே பேஜ்லயே வைக்கிறேன். Okay, there is a good fight. Strong fight is happening between the buyer and seller. ஏற்கனவே மார்க் பண்ணிருக்கிற ஏரியால தான் செல்லிங் நடந்துகிட்டு இருக்கு. பட் எனிஹவ் நம்ம கிரவுண்ட் ரூல்ஸை மறந்துடக்கூடாது. என்ன கிரவுண்ட் ரூல்ஸ்? ஒரு நாளைக்கு 1 or 2 ட்ரேட்ஸ் மேல பண்ண வேணாம். ஒரு ட்ரேட்ல நல்ல ப்ராஃபிட் வந்துச்சுன்னா போதும், ஸ்டாப் பண்ணிட்டு நெக்ஸ்ட் டேக்கு நம்ம வெயிட் பண்ணலாம். 2 ட்ரேட் ஸ்டாப் லாஸ் ட்ரிகர் ஆனாலும் ஸ்டாப் பண்ணிடணும் இன்னைக்கு ட்ரேட் அப்படின்ற ஒரு பாயிண்ட்டையும் மனசுல வச்சு. ஸோ இந்த ரூல்ஸை நீங்க ஃபாலோ பண்ணுவீங்கன்னு நம்புறேன். Wish you all the best. We'll meet next week, Monday, 12 noon. Thank you, everybody. Bye-bye. Good day.